ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ രണ്ടാമത് ശ്ലോകം. ഉദ്യദ്ഭാനു സഹസ്രാഭ ചതുർബാഹു സമന്വിത രാഗസ്വരൂപ പാഷാഢ്യ ക്രോധാകാരാങ്കുശോജ്വല. ആയിരക്കണക്ക് സൂര്യர்கள் ஒட்டுக்க உதிச்சு உயரற பிரகாசரூபிணியாயிருக்கிற தேவி, രക്ഷയ്ക്കായിട്ടും ശിക്ഷയ്ക്കായിട്ടും தேவையான ஆயுதங்களை கையில் வச்சுருக்கிற தேவி, 4 തൃക്കൈകളോട് കൂടിന ദേവി. ആശകളാണ് പാശത്തെ ஆயுதமாயிட்டு கையில் வச்சுண்டு இருக்கிற தேவி, துவேஷத்தை தோட்டி அப்படிங்கிற ஆயுதமாக்கிட்டு கையில் வச்சுட்டு இருக்கிற தேவி. ഒന്നാമത് ശ്ലോകത്തിൽ നമ്മൾ 5 നാമങ്ങളെയാക്കും பார்த்தோம். ശ്രീമാതാ, ശ്രീ മഹാരാജ്ഞി, ശ്രീമത് സിംഹാസനേശ്വരി, ചിദഗ്നികുണ്ഡ സംഭൂത, ദേവകാര്യ സമുദ്യത. രണ്ടാമത് ശ്ലോകത്തിലെ 4 ശ്ലോകങ്ങളാക്കുമുള്ളത്, 4 നാമങ്ങളാക്കുമുള്ളത്. ഉദ്യദ്ഭാനു സഹസ്രാഭ ചതുർബാഹു സമന്വിത രാഗസ്വരൂപ പാഷാഢ്യ ക്രോധാകാരാങ്കുശോജ്വല. ആറാമത് നാമം ഉദ്യദ്ഭാനു സഹസ്രാഭ, 1000 ഉദയസൂര്യர்களோடு பிரகாசம் இருக்கிறவளாக்கும் தேவி. நிறைய சூரியர்கள், ஒரு சூரியனுக்கு எത്ര ചൂടാക്കുമുള്ളത്, அதே மாதிரி 1000 சூரியர்களுக்கு மேலே ஒட்டுக்க உதிச்சு நின்று அது மத்தியான டைமில் அந்த சூடு தாங்கவே முடியாது. அதே மாதிரி அந்த சூரிய பிரகாசம் அப்படிங்கிறது ஒரு சூரியனோடு பிரகாசமே நமக்கு நன்னா தெரியறது. இதில் ஆயிரக்கணக்குக்கு சூரியர்கள் ஒரு சேர உதிச்சு நின்னா கண்ணை திறக்கவே முடியாது, கண்ணே அடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு பிரபை இருக்கிறவளாக்கும் தேவி. நம்மளோட சாதாரண கண்களால தேவியை பார்க்கறதுக்கு சாதிக்காதுன்னு அர்த்தம். സർവവ്യാപിயான പരാശക്തിയോട് സഗുണരൂപം, சகுண சாகார ரூபம் வர்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசமாக்கும். இருந்தா கூட பக்தர்களோடு மனசுக்கு லலிதாம்பிகையை தியானிக்கிறதுக்காயிட்டு இங்க தேவியோடு பிரபக்கி கொஞ்சமாவது ஒரு ஈக்குவலாயிட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக 1000 சூரியர்கள் ஒட்டுக்க நின்னா அப்படின்னு சொன்னதாக்கும். தேவிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒன்னினாலையும் கம்பேர் பண்ணி சொல்லறதுக்கு சாதிக்காது. ലളിതോപാഖ്യാനത്തിലെ 7ാം അധ്യായത്തിലെ ലളിതാംബികയോട് സ്വരൂപത്തെ ഹയഗ്രീവർ അഗസ്ത്യ മഹർഷിക്ക് പുരിഞ്ചുക്കർത്തുകായിട്ട് വർണ്ണിച്ചത് ഇപ്പടിയാക്കും. പ്രാദുർബഭൂവ പരമം തേജപുഞ്ചമനോപമം കോടി സൂര്യപ്രതീകാശം ചന്ദ്രകോടി സുശീതളം തന്മധ്യമേ സമുദഭൂത് ചക്രാകാരാമനുത്തമം തന്മധ്യമേ മഹാദേവീ മുദയാർക്ക സമപ്രഭാം. இப்படின்னு ലളിതോപാഖ്യാനത്തിലെ 7ാவது അധ്യായത്തിലെ
இப்படியாக்கும் വർണ്ണിച്ചത്. അഗ്നികുണ്ഡത്തിലേന്ത് മറ്റുള്ള തേജസ്സുകളെ വിட ശ്രേഷ്ഠവും ഒന്നുകൂടെയും கம்பேர் பண்ணி பார்க்க முடியாததும் கோடி சூரியர்களை மாதிரி பிரகாசிக்கிறதும் கோடி சந்திரர்களை மாதிரி குளிர்ச்சியாய் இருக்கிறதுமான தேஜஸோடு ஒரு பெரிய கூட்டத்தோடு நடுவுல அத்யுத்தமமான ஒரு சக்கர ரூபம் திருஷ்யமாச்சு. சக்கர ரூபத்துல இருக்கிற பிரபாவலயத்தோடு நடுவுல உதயசூரியனோடு பிரபைக்கு சமானமான மகாதேவிய தேவர்கள் தர்ஷிச்சா. இப்படியாக்கும் அதனோட அர்த்தம். സർവവ്യാപിயான ലളിതാ ത്രിപുര സുന്ദരി எல்லாரோடு உள்ளுக்குள்ளேயும் ஸ்திதி பண்ணுற ஆத்மாவேதான். ஆத்மாவோடு பிரபைய எப்படி வர்ணிக்கிறதுக்கு சாதிக்கும்? ஸ்தூல ரூபம் மட்டும்தான் மனுஷனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். இந்திரியங்களால மட்டும்தான் மனுஷனுக்கு ஏதொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பஞ்சபூதங்களால உண்டாக்கப்பட்ட பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற எல்லாமே நம்மளோட சரீரத்திலே இருக்கிற பஞ்சேந்திரியங்களால மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பஞ்சேந்திரியங்களால தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல உள்ளது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட தேவியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பஞ்சேந்திரியங்களுக்கு சாதிக்காது. அதுக்காயிட்டு தேவிக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து ஒரு விக்கிரகமோ படமோ எல்லாம் நம்ம பூஜை பண்றோம். விக்கிரகம் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது கிடைக்காது. பகவானில மனசு நிற்காது. ஓடி விளையாடுற மனசு பலயிடத்துக்கும் அதிசீக்கிரமா நினைச்ச நேரத்துல ஓடி போற மனசு, அதை பிடிச்சு கட்டி பகவானில கொண்டு நிப்பாட்டணும் அப்படின்னா அந்த பகவானுக்கு ஒரு சகார ரூபத்தை கொடுக்க வேண்டியதாயிருக்கு. விக்கிரகம் இல்லைன்னா ஒரு தத்துவம் மனுஷாலோடு மனசுக்குள்ள பிரவேசனம் பண்ணாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொருள்களும் ஸ்தூல ரூபமா இருக்கிறதுனாலயாக்கும் நம்மளோட மனசுக்குள்ள பதியறது. தென்னை மரம் அப்படின்னாக்கா அந்த தென்னை மரத்தை கண்ணால காணறோம். அப்பளாக்கும் அது மனசுக்குள்ள தென்னை மரம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியறது. சூரியன் அப்படின்னா உதய சூரியனை காலையில பார்க்க சாதிக்கிறது. அப்ப சூரியன் என்னான்னு நமக்கு தெரியறது, சந்திரன் என்னான்னு தெரியறது. இதெல்லாம் இந்த இந்திரியங்களால தெரிஞ்சதாக்கும், தெரிஞ்ச விஷயங்களாக்கும் மனசுக்குள்ள பதியறது. தேவியோட ஸ்தூல ரூபம் മനസ്സില പതിഞ്ചാന ക്രമേണ സൂക്ഷ്മരൂപവും അതുക്ക് അപ്പാർപ്പെട്ട രൂപമില്ലാത്ത അവസ്ഥയും സാധകനുക്ക് തെളിഞ്ഞു വരും. ഏഴാവത് നാമം ചതുർബാഹു സമന്വിത. രക്ഷയ്ക്കായിട്ടും ശിക്ഷയ്ക്കായിട്ടും தேவையான ஆயுதங்களை 4 திருக்கைகளில வச்சுருக்கிற தேவி. பிரபஞ்சத்தோடு எல்லா இடத்திலையும் தேவியோட கைகள் அப்படிங்கிறது எத்தும். சதுர்பாகுவான ஜெகதம்பிகையை ஆதிசங்கராச்சாரியார் சௌந்தர்ய லஹரியில வர்ணிச்சிருக்கார். சரஜோஸ்னா சுத்தா சசியுத ஜடா ஜூட மகுடா வரத்ராசத்ராண ஸ்படிக குடிகா புஸ்தககரா சாகிருன்னத்வானத்வா கதமிவ சதாம் சந்நிதததே மதுக்ஷீரத்ரட்சா மதுரி மதுரீணா பணிதயா.
கருணாமையா இருக்கிற இந்த உலகத்துக்கே அம்மாவா இருக்கிற ஜெகதம்பிகையே, சந்திரக்கலை சிரசில சூடின்னு இருக்கிற, சமிருத்தமான தலைமுடி இருக்கிற, கிரீடமெல்லாம் வச்சுட்டு இருக்கிற அம்பிகையே, சரத் காலத்துல சரத் ரிதுவுல நிலா மாதிரி இருக்கிற வெளுத்த கலரோடு கூடிட்டும் வரதான முத்ரை, அபய முத்ரை, ஸ்படிக மணிகளால கோர்த்த மாலை, கிரந்தம், இப்படி இருக்கிறதெல்லாம் 4 திருக்கைகளில் தரிச்சுட்டு இருக்கிறவளுமான அம்பாளே, உங்களை சஜ்ஜனங்கள் ஒரு தடவை நமஸ்காரம் பண்றத அந்த பக்தர்களுக்கு திராட்சப்பழம், தேன், பால் இதனோடதெல்லாம் இனிமைக்கு ஈக்குவலான வாக்குகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள். பஞ்ச கர்மேந்திரியங்களில ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு கர்மம் பண்றது கைகளாக்கும். உட்காரத்தையும் நடக்கிறதையும் படுக்கிறதையும் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு அசையறதும் கைகளாக்கும். அறிவோடு ஆத்திய அக்ஷரம் கைகளாலேயாக்கும் നമ്മൾ எழுதுறோம். അനുഗ്രഹിக்கிறதுം നിഗ്രഹിக்கிறதுം கைகளாலேயாக்கும். പ്രപഞ്ച നായികயான ദേവിക്ക് പ്രപഞ്ചത്തെ സൃഷ്ടിച്ച് സംരക്ഷിച്ച് സംഹാരം பண்றதுக்காயிட்டு 2 கைகள் மட்டும் பத்தாது. மனசை ஏகாகிரமாக்கிறதுக்கு அட்சமாலயம், ஞான பிரதீகமான கிரந்தமும், பக்தர்களுக்கு அபயம் கொடுக்கறதுக்கு அபய முத்ரையும், பக்தர்களை அனுகிரகிக்கிறதுக்கு வரதான முத்ரையும் பிரகடிப்பிக்கிறதுக்காயிட்டு 4 கைகளோடு கூடின ஜெகதம்பிகைய ஆக்கும் இங்க வர்ணிச்சிருக்கப்பட்டிருக்கு. அதாக்கும் இங்க சதுர்பாஹு சமன்விதா அப்படின்னு சொன்னது. லலிதா சகஸ்ரநாமத்துல 8வது நாமம் ராகஸ்வரூப பாஷாட்யா. இடது பக்கத்துல கீழே இருக்கிற கையில ராகம் அப்படிங்கிற பாசத்தை ஆயுதமாயிட்டு தரிச்சுட்டு இருக்கிற தேவி, ஆஷாபாசத்தை ஆயுதமாயிட்டு தரிச்சுட்டு இருக்கிற தேவி, தர்ம விருத்தம் அல்லாத பக்தர்களோடு ஏதொரு ஆக்ரகத்தையும் சாதிப்பிச்சு தர தேவி, சந்தோஷகரமான அனுபவங்களுக்கு அப்புறம் தொடர்ந்து சந்தோஷத்தோடு கூடி இருக்கிற அந்த மானசிக அவஸ்தைய ராகம் அப்படினும், துக்ககரமான அனுபவத்துக்கு அப்புறம் துக்கத்தோடு கூடி இருக்கிற அந்த மானசிக அவஸ்தைய துவேஷம் அப்படி இல்லைன்னா வெறுப்பு அப்படினும் சொல்லப்படுறது. ராகவும் துவேஷமும் மனுஷாலோடு மனசை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பு பண்றது. சந்தோஷம் ஜாஸ்தியானாலும் மனசுக்கு டிஸ்டர்பு, சந்தோஷம் இல்லைனாலும் மனசுக்கு டிஸ்டர்பு. ஆத்ம நியந்திரணம் இருக்கிறவாளுக்கு, மனசை கண்ட்ரோல் பண்ணினவாளுக்கு ராகத்வேஷங்கள் உண்டாகாது. தேவியோடு கையில இருக்கிற பாசம், அதாவது கயறு, ராகத்தை இண்டிகேட் பண்றது. கயர் அப்படிங்கிறது கெட்டி போடுற ஒரு வஸ்துவாக்குமே, கெட்டி போடுறதுக்கு உபயோகிக்கிற ஒரு வஸ்து. ஒரு பொருளை கெட்டி இழுக்கிறதுக்கு உபயோகிக்கிற வஸ்து. கயர் இல்லாதக்கு கெட்டி போடுறது அப்படிங்கிற மானசிகமான பந்தத்தை ஆக்கும் இங்க ராகம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்றது. ஒருத்தருக்கு அடுத்தவாகிட்ட தோணற பாசம் வாஸ்தவத்துல ஒரு பந்தனமாக்கும்.
ആശാപാശം മനുഷ്യനോട് ഭഗവത് യാത്രയ്ക്ക്, ആത്മതത്വ യാത്രയ്ക്ക്, ஆத்மதத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற லட்சிய பிராப்திக்கு தடங்கலாக்கும். ஆனா கருணாமயான லலிதாம்பிகை பக்தர்கள் கிட்ட பக்தி பிரகடிப்பிக்கிற பக்தர்களை அம்பாளில சேர்த்தி கட்டி போடுறா. டெய்லி உபாசனை நடத்துற பக்தர்களுமாயிட்டு தேவி ரொம்ப ரொம்ப கூட சேர்ந்து நிற்கிறா. தேவிய கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு ஆராதிக்கிறவாளுக்கு தேவியோட சாநித்தியம் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். லலிதா சகஸ்ரநாமத்துல 9வது நாமம் क्रोधागारांगुशोज्वला. क्रोधम அப்படிங்கிற தொட்டி வலது பக்கத்துல இருக்கிற கீழ்பக்கத்துல இருக்கிற கையில தரிச்சுண்டு துவேஷத்தை அடக்கி நிறுத்துறவளாக்கும் லலிதாம்பிகை. தேவியோடு ஒவ்வொரு கையிலையும் என்னெல்லாம் ஆயுதங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறதையாக்கும் பார்க்கிறோம். தேவியோடு இன்னொரு கையில துவேஷஸ்வரூபமான தோட்டி. ஆனைய கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆனை பாக்கான் கையில ஒரு குச்சி வச்சுருப்பார். அதாக்கும் இங்க தோட்டி அப்படின்னு சொன்னது. அந்த மாதிரி ஒரு தோட்டி தேவியும் கையில வச்சுருக்கா. துவேஷம் அப்படின்னா வெறுப்பு. குரோதத்தோடு அடிஸ்தானம் துவேஷமாக்கும். துவேஷம் படிப்படியா வளர்ந்து குரோதத்துக்கு காரணமாகிறது. குரோதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமானதாக்கும் அப்படின்னு அத்தியாத்ம ராமாயணம் கிளிப்பாட்டுல லக்ஷ்மணனுக்கு ஸ்ரீராமதேவன் உபதேசிக்கிறார். குரோதம் மூலம் மனஸ்தாபம் உண்டாகி வரும். குரோதம் மூலம் மனுஷாளுக்கு சம்சார பந்தனம். குரோதம் காரணமாக்கும் அதர்மம் உண்டாகிறது. புத்தி இருக்கிறவா குரோதத்தை வெடியணும். ക്രോധം യമനായിട്ട് ഭവിക്കും. മോക്ഷപ്രാപ്തിക്ക് തടസ്സമുണ്ടാക്കിற ரொம்ப ரொம்ப சக்தி இருக்கிற விஷயமாக்கும் குரோதம். இந்த பரமார்த்தத்தை லக்ஷ்மணா நீ தெரிஞ்சுக்கணும். அம்மாவையும் அப்பாவையும் சகோதரர்களையும் சுகൃത്തുക്കളെയും ചിലവാ മനസാല കീറി മുറിக்கிற அது கொல்லறதுக்கு ஈக்குவல் ஆக்கும். இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்காததாலியாக்கும் இப்படி சம்பவிக்கிறது. ക്രോധം புத்தியை நசிப்பிச்சு அவிவேகமாயிட்டு பிரவர்த்திப்பிக்கிறதுக்கு பிரேரணை பண்றது. அதுக்கப்புறமா அவாவா செஞ்ச தவறுகளை நினைச்சு துக்கிக்கவும் செய்யறா மனுஷா. സംസാര ജീവിതത്തിലെ പല പ്രോബ്ലങ്ങളിലും പലരും പോയി പെടുறது இந்த ക്രോധത്താലെയാക്കും. ധർമ്മത്തെ ഇല്ലാമ പண்றதும் ക്രോധം കാരണമായിട്ടാക്കും. அதனால புத்தி இருக்கிறவா ക്രോധത്തെ ഉപേക്ഷിക്കണം. ലക്ഷ്മണാ നീ കോപം കൊള്ളാതെ. ക്രോധമേதான் യമൻ. இப்படியாக்கும் ஸ்ரீராமதேவன் லக்ஷ்மணனுக்கு உபதேசம் கொடுத்தது. இந்த சாஸ்வதமான தர்மத்தை தேவி மனுஷால ஞாபகப்படுத்துறா. தன்னோட கையில தரிச்சுட்டு இருக்கிற தோட்டி அப்படிங்கிற ஆயுதத்தால தர்ம விருத்தமா இருக்கிற பிரவൃத்திய
தேவி கண்ட்ரோல் பண்றது தன்னோடு ஞான சக்தியா இருக்கிற இந்த தோட்டியாலியாக்கும் தர்ம விருத்தமா இருக்கிற பிரவൃத்தியிலேந்து பேக் அடிக்கலை அப்படின்னா தேவி ரொம்ப கடுமையான சிக்ஷை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டா அப்படிங்கிறதாக்கும் இந்த ஆயுதத்தோடு அர்த்தம். இதோடு கூடிட்டு லலிதா சகஸ்ரநாமத்துல 9 நாமங்கள் பார்த்துட்டோம். உத்யத்பானு சஹஸ்ராபா சதுர்பாஹு சமன்விதா ராகஸ்வரூப பாஷாட்யா क्रोधागाराङ्कुशोज्ज्वला. उद्यत भानु सहस्राभा. उद्यत भानु सहस्राभा. उद्यत भानु सहस्राभा. चतुर्बाहु समन्विता. चतुर्बाहु समन्विता. चतुर्बाहु समन्विता. चतुर्बाहु समन्विता. राग स्वरूप पाषाढ्या. राग स्वरूप पाषाढ्या. क्रोध आगार अंकुश उज्ज्वला. क्रोधागार अंकुशोज्ज्वला. क्रोधागार अंकुश उज्ज्वला.